தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 21/3/2017 செவ்வாய்க்கிழமை மூலம் நட்சத்திரம் காலை 10:09 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நண்பர்களை நம்பும் நீங்கள் நண்பர்களையும் நம்புங்கள் என்று சொல்லப் போகின்றேன். அதாவது கையெழுத்தால் மாறுகின்ற தலையெழுத்து. எத்தனையோ பேர் கையெழுத்து எழுதுவாங்க. நேர்கோட்டிலையும் சில பேர் எழுதுவாங்க, சில பேர் கிராஸில் எழுதுவாங்க, சில பேர் விட்டு விட்டு எழுதுவாங்க, சிலர் கீழ் நோக்கி எழுதுவாங்க, சிலர் மேல் நோக்கி எழுதுவாங்க, சிலர் எழுத்திலே ஒரு சில எழுத்துகளுக்கு மேலே அடித்தல்கள் எல்லாம் இருக்கும். பொதுவாகவே எப்படி அந்த நியூமராலஜி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பிறந்த தேதியை மட்டும் வைத்து பார்க்கக்கூடாது. ஒருத்தருடைய பிறந்த தேதி, அதனுடைய மாதம், வருஷம் இருக்கும். இதை கூட்டி பார்த்து அதற்கேற்ற விதத்திலே இப்போ 17ஆம் தேதி பிறந்திருக்கிறார்கள் என்றால் 8 என்றுக்கு எது நட்பு கிரகம் அதை வைப்பார்கள். 15ஆம் தேதி என்று சொன்னால் 5 1 6 அதற்குரிய அந்த சுக்கிரனுக்குரிய ஆதிக்கத்திலே பெயர் வைத்துக் கொள்வார்கள். 14ஆம் தேதி பிறந்தால் 1 4 5 என்று புதன் ஆதிக்கத்துக்குரிய விதத்திலே வைப்பார்கள். உடலெண் உயிரெண் இவற்றை மட்டும் பார்த்தால் போதும் என்று ஒரு சிலர் சொல்வார்கள். ஆனால் பொதுவாகவே வெறுமனே பிறந்த தேதி மட்டும் வைத்து பார்க்கக்கூடாது. இந்த தேதியிலே இவர்கள் பிறந்து விட்டார்கள், இனிமேல் அதை மாற்ற முடியாது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இப்படி வாழ்க்கையிலே துயரங்கள் வருகிறது என்று அவர்கள் கவலைப்படுகின்ற பொழுது நமக்கு தீர்மானமாக சொல்லுவது ஜாதகம், அஸ்ட்ராலஜி. அதிலே பார்த்து நமக்கு பாக்கியஸ்தானம் எது, அதிலே பலம் பெற்ற கிரகம் எது, லாபஸ்தானம் எது, அதிலே இருக்கக்கூடிய கிரகம் எது, அதை பார்க்கின்ற கிரகம் எது, அம்சத்திலே அது எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அறிந்து, அதன் பின்னாலே இந்த பெயருக்கு ஏற்ற கிரகம் எது என்பதை அறிந்து கிரகத்துக்குரிய எண் ஆதிக்கத்திலே பெயரை வைத்துக்கொள்ள வேண்டும். அஸ்ட்ரோ நியூமராலஜி என்று பெயர். பொதுவாக ஜோதிடம் பல வகையாக இருக்குது. அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, நேமாலஜி, கிராஃபாலஜி. அதே மாதிரி கிரேஃபாலஜி வடிவ ஜோதிடம் என்பது, புரோனாலஜி, ஜெம்மாலஜி. இப்படி 5 முறை எத்தனையோ விதமான வடிவங்களில் இருக்கிறது. இதற்கு ஒரு அழகான கவிதை உண்டு. கையெழுத்தை மாற்றுகின்ற தலையெழுத்துக்கு ஒரு நல்ல கவிதை ஒன்று உண்டு. என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஜோதிடத்தில் எத்தனையோ வகைகள் உண்டு. சுழலுகின்ற கிரகங்கள் உலவும் கட்டம் ஆதரவு தரும் விதத்தில் இருந்தால் நம்மை அண்டி வரும் யோகங்கள். அந்த கிரகமெல்லாம் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு யோகங்கள் வந்து சேருமாம். இல்லை என்றால் சேமிப்பு கரைந்துவிடும், செயல்கள் செய்ய தேகநிலை ஒத்துழைக்க மறுக்கும், இந்த பூமியிலே பாரமென வாழ்வார், மேலும் போராட்டம் அவர் வாழ்வில் சூழ்ந்து கொள்ளும். அவருடைய வாழ்க்கையிலே சரியான முறையிலே கிரகங்கள் சுழலாவிட்டால் வாழ்க்கையிலே சேமிப்பெல்லாம் கரைந்துவிடும், செயல்பாட்டிலே எல்லாம் தடுமாற்றங்கள் வந்துவிடும்னு சொல்லியிருக்காங்க. சரி, விண்கணிதம் என சொல்லி நமது முன்னோர் வியக்கும் விதம் ஜோதிடத்தை நமக்கு அளித்தார். வானசாஸ்திரம் விண்கணிதம்னு சொல்லி இது ஜோதிட சாஸ்திரமாக முன்னோர்கள் நமக்கு அளித்தார்கள். எண்கணிதம் என்கின்ற கணிதம் ஒன்றை இன்று வந்த சான்றோர்கள் கண்டறிந்தார். அதற்கு பின்னாலே இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எண்கணிதத்தையும் கண்டுபிடித்தார்கள். அப்படி கண்டுபிடித்திருக்க பொழுது பொன்கணிதம் இரண்டும் தான் நமது வாழ்வில் புதுப்பாதை அமைவதற்கு வழிவகுக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய பாதை நமக்கு புலப்படும். நம்பிக்கை நண்பர்கள் மேல் வைக்கும் நீங்கள், நம்பிக்கை நண்பர்கள் மேல் வைக்கும் நீங்கள், நம்பிக்கை நம்பரிலும் வைக்க வேண்டும் என்று அழகாக ஒரு கவிதை உண்டு. நம்பரின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். இப்போ ஒருத்தருடைய பேர் பிரவீன்னு இருந்துச்சு. அவர் சொன்னார், நான் நிறைய படிச்சிருக்கேன், நல்லா முதுகலை படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன், ஆனால் வேலையே கிடைக்கல, 4 ஆண்டுகளாக வீட்டிலே இருக்கேன், அப்பாட்ட உள்ள பாக்கெட் மணி வாங்கி செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்பாவும் எங்கள் வீட்டுக்கு வந்தார், மகனும் வந்தாங்க, இது மாதிரி வாழ்க்கையில் இவ்வளோ படித்தும் வீணாக போயிடுச்சு, படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, நாளும் பொழுதும் இப்படி வீணாகிக்கிட்டே இருக்கே அப்படின்னாங்க. அப்போ தான் அவருடைய பேரில் பார்க்கின்ற பொழுது பிரவீன் அப்படின்னு வச்சுருந்தார். வீண் என்று பேரில் வருது, சரி இதை கொஞ்சம் மாற்றலாமா அப்படின்னு. இல்லைங்க, அது இது வரைக்கும் வந்துருச்சு, டிகிரி படிக்கிற வரைக்கும் வச்சாச்சு, இன்னும் அதை எப்படி மாற்ற முடியுமான்னு கேட்டார். மாற்றலாம், ஆனால் சட்டபூர்வமாக மாற்ற வேண்டும். நீங்கள் முதல்ல நான் மாற்றி கொடுக்குறத இத்தனை தடவை எழுதணும். எழுதி முடித்ததுக்கு பின்னாலே அது வரக்கூடிய உபயோகப்படுத்துகிற விதத்திலே உங்களுக்கு பலன்கள் நன்றாக தெரியும், உடனடியாக வேலை கிடைக்கலாம், நல்ல ஊதிய உயர்வெல்லாம் வரலாம். அதை பார்த்துவிட்டு பிறகு நீங்கள் கெஜெட்டிலே மாற்றிக்கொண்டு சட்டபூர்வமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பெயர் மாற்றம் என்பது சாதாரணம் இல்லைன்னு சொன்னேன். சரி, எப்படி மாற்றலாம்னு கேட்டார். வீண் என்பதை நான் என்ன பண்ணினேன், பிரவீன் அப்படின்னு போட்டிருந்தாங்க, பிரவீன் அப்படின்னு வச்சேன். WIN அப்படின்னு அதுக்கு பின்னாடி சேர்த்தேன். PRAWIN, பிரவீன். வின் என்றால் வெற்றி. அப்படி வைத்து இத்தனை தடவை இத்தனை நாட்கள் எழுதணும், இன்சியலை சேர்த்துக்கணும், எல்லாம் நெருக்கமாக எழுத வேண்டும், மேல் நோக்கி எழுதணும், சில கண்டிஷன்கள் எல்லாம் சொல்லி இந்த அமைப்பிலே நீங்கள் எழுதினால் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், வெற்றியான வாழ்க்கை அமையும்னே தொடர்ந்து எழுதினார். ஒரு 50 தடவை எழுதினார்.
எழுதுகின்ற பொழுதே ஒரு வாரத்திலேயே அவருக்கு வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டது. ஒரு மாதத்திலே ஓரளவு நல்ல வேலை கிடைத்தது. பிறகு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நிலையில் இருக்கிறார். காரணம், அவர் வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற வைத்தது எது? இந்த வின் என்ற சொல். ஆகையினாலே புரோனாலஜி என்பது மிக 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 வாழ்க்கையிலே முக்கியமானது. ஒலி ஜோதிடம்தான் இன்றைக்கு உலகை ஆள்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் உங்கள் பெயரையும் ஒருமுறை உச்சரித்து பாருங்கள். தொடர்ந்து இந்த கையெழுத்தை மற்றும் தலையெழுத்தை பற்றி நமது தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலேயே பலம் பெற்றிருக்கின்றார். எனவே எதிர்பார்ப்புகள் எல்லாம் எளிதில் நிறைவேறப் போகிறது. அது மட்டுமல்ல, இணைந்து செயல்படுபவர்களாலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். குருவினுடைய பரிபூர்ண பார்வை 12ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திலும் பதிகின்றது. 2ஆம் இடம் தனஸ்தானம், 12ஆம் இடம் விரயஸ்தானம். தனத்தையும் பார்க்கிறது, விரயத்தையும் பார்க்கிறார் குரு. எனவே உங்களுக்கு பணவரவு வந்துதான் செலவாகுமே தவிர வீண் விரயங்கள் ஆகாது. வரவு உங்களுக்கு தேவையான அளவிற்கு வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஏதேனும் ஒரு புது முயற்சிகளை நீங்கள் செய்ய நினைத்தால் அந்த முயற்சிக்கான பணம் வந்து சேரும். பிறகு அது விரயமாகலாம். அப்படிப்பட்ட இந்த நாளில் நீங்கள் கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபட்டால் முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ள இயலும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். முன்கோபத்தால் முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்கின்ற நாள். இன்றைக்கு உங்களுக்கு அதிகமாக முன்கோபம் வரலாம். முன்னேற்ற பாதிப்புகளும் உண்டு. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் உண்டு. வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். அது மட்டுமல்ல, எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இறை நாமங்களையும் கவசங்களையும் வாசித்தும் காரியங்களை தொடங்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு, அர்த்தாஷ்டம ராகு. எனவே சுகக்கேடுகள் கூட வரலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. பயணங்களை மாற்றி அமைப்பது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள். இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெற்றிருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். அவர் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்து நீச்ச பங்கராஜ யோகத்தில் இருக்கிறார். எனவே காலை நேரத்தில் உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்காவிட்டாலும் கூட மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் அகலும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கூட உங்களுக்கு வந்து சேரலாம். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் மாலை நேரத்தில் காண இயலும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுகின்ற நாள். இன்றைக்கு சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். 8லே கேது, 2லே ராகு. அஷ்டமத்தில் கேது இருந்தால் அலைச்சல் அதிகரிக்கும். ஒரு காரியத்தை ஒரு முறைக்கு 2 முறை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டாலும் கூட அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் ஓரளவுதான் கிடைக்கும். எனவே இன்றைக்கு எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. 2லே ராகு இருப்பதால் வருமானம் ஓரளவு திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும். சிம்மராசி நேயர்களே, ஜென்ம ராகு, 7லே கேது. இருப்பு தொகை அதிகரிக்கும் நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். பஞ்சம அஷ்டமாதிபதி குரு வக்ரம். அஷ்டமாதிபதி வக்ரம் பெற்றால் இழப்புகளை ஈடு செய்ய வாய்ப்பு வரும். உங்களுக்கு விட்டுப்போன சொந்தங்கள் மீண்டும் வரலாம். எனவே இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள பொறுமையையும் கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டும். பஞ்சம ஸ்தானாதிபதி, அதாவது புத்திர ஸ்தானாதிபதி வக்ரம் பெற்றிருக்கிறார். பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு தொல்லைகள் ஏற்படலாம். விரயங்களையும் அந்த பிள்ளைகள் வைக்கலாம். உங்கள் மேற்பார்வையில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய எதிர்கால நலன்களது நீங்கள் ஏதேனும் திட்டங்கள் வகுத்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அலைபேசி வழி தகவல் அனுகூலமானதாகவே இருக்கும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்து கொடுப்பார்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, பிரச்சனைகள் தீர அர்ச்சனைகள் செய்ய வேண்டிய நாள். இன்றைக்கு பெரிய மனிதர்களின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். 2லே சனி. வாக்குஸ்தானத்தில் சனி இருந்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எனவே யாருக்கேனும் நீங்கள் பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுக்க நினைத்தால் அதை தவிர்ப்பது நல்லது. அப்படியே சொன்னால் உங்களுக்கு சிக்கல்கள் உருவாகலாம். 3ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 12ல். எனவே சகோதர வழியிலே உங்களுக்கு விரயங்கள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் நாள். இன்றைக்கு துணிந்து நீங்கள் எடுத்த முடிவால் வெற்றிகளை பெறப்போகின்றீர்கள். தொல்லைகள் அகலும். நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். நண்பர்கள் உங்களுக்கு இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். தனாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில். எனவே பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும்.
இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். நூதன பொருட்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். வாகன யோகம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று அருகில் இருப்பவர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள். இன்றைக்கு அரசு வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கும். உடன்பிறப்புகள் கூட உற்சாகத்தோடு வந்து பணிபுரிவார்கள். சுப செலவுகள் அதிகரிக்கலாம். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். நிர்பந்தம் உருவாகலாம். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று கருத்துரையோர் மனம் மாறுகின்ற நாள். மங்கள செய்தி மனதேடி வரப்போகிறது. கூட்டு முயற்சிகளிலே லாபம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரவில்லையே என்று நினைப்பவர்களுக்கு இன்றைக்கு நல்ல முடிவுக்கும் வரும். சொத்துக்களால் ஆதாயமும் கிடைக்கலாம். 4ஆம் இடத்திலே செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார். தாய் வழி ஆதரவு உண்டு. குறிப்பாக பெற்றோர்களின் ஆதரவு இன்றைக்கு பெரும்பாலானவர்களுக்கு கிடைக்கும் நாள். கும்பராசி நேயர்களே, ஜென்ம கேது 7லே ராகு. அலைபேசி வழி தகவல் அனுகூலமாக இருக்கும் நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். வாக்குஸ்தானத்திலே சுக்கிரன், புதன், சூரியன் அற்புதமான கிரக சேர்க்கை. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இல்லத்திலே உள்ளவர்கள் உங்கள் சொற்படி கேட்பார்கள். அது மட்டுமல்ல, நூதன பொருட்களின் சேர்க்கையும் உண்டு. கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி, கலைக்காக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வீடு வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு அது கைகூடும் நேரம். மீனராசினியர்களே, உங்களுக்கு குருவின் பார்வையால் குதூகலம் ஏற்படும் நாள். மதிப்பும் மரியாதையும் உயரும். மக்கள் செல்வங்களில் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். புத ஆதித்ய யோகத்தால் அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கலாம். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. கூட இருப்பவர்கள் உங்களுக்கு உங்கள் குணமறிந்தும் நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இந்நாள் ஒரு பொன்னாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.